இது வந்து பார்ட் 4 வீடியோ. ஆல்ரெடி 3 பார்ட் வீடியோ போட்டோம். ஸோ ஃபைனல் பார்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் லிஸ்ட் வரையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதர் காண்டாக்ட் லிஸ்ட்டு, கஸ்டமர் காண்டாக்ட் லிஸ்ட்டு, சப்ளையர் காண்டாக்ட் லிஸ்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் ரெக்கார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க, ஸோ அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் தேவைன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸலில் நம்ம சேவ் பண்ணி கஸ்டமர் லிஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் தரோம் சாஃப்ட்வேர் வாங்குறவங்களுக்கு. அவங்க அது மூலிமா வந்து கஸ்டமருக்கு ஒரு ப்ரொமோஷன் மெசேஜஸ் அந்தமாரி சென்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. அடுத்தது சப்ளையர், எத்தனை சப்ளையர் இருக்கிறாங்க அப்படின்றத அவங்கள ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். கஸ்டமரோட அவுட்ஸ்டாண்டிங் சரி, சப்ளையரோட அவுட்ஸ்டாண்டிங் சரி, இது ரெண்டுமே நம்ம போய் பார்த்துக்க முடியும். ஆள்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிசீவபிள் அண்டு நோ டியூ ரெண்டுமே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது நம்ம வந்து ரிசீவபிள் இருக்குது அப்படின்னா ரிசீவபிளில் பார்க்கலாம். பேயபிள் எதுவும் கிடையாது. ஸோ ரிசீவபிளில் பேலன்ஸ் வந்து ஒரு 250 இருக்குது. அதே மாதிரி டியூ இல்லாதது, நோ டியூ இல்லை, உடனே பேமெண்ட் பண்ணி கிளியர் பண்ணவங்க லிஸ்ட்டு, அதையும் எக்ஸலில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ளையருக்குமே சப்ளையர் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நோ டியூ, எம்எஸ் ட்ரேடர்ன்றவங்களுக்கு நோ டியூ. யாருக்கெல்லாம் டியூ இருக்குது, யாருக்கா வந்து நம்ம வந்து பே பண்ணணும், எதெல்லாம் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு ஒட்டுமொத்த லிஸ்ட்டுமே நம்ம எடுத்து எக்ஸலில் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது சேல்ஸ்மேன். ஒரு சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ சேல்ஸ்மேன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரெக்கார்ட்ஸு இதில் வந்து வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது ப்ராடக்டோட ரெக்கார்ட்ஸு. ஸோ இங்கே ஷோ ஆல் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குன்றதை நம்மளுக்கு விசிபிள் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு, ஸ்டாக் இன் ஹேண்டு, நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்றத இங்கே மொத்தமாக பார்த்துக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எவ்வளோ அதனுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸோட வேல்யூ என்ன அப்படின்றதையும் இங்கே டேலி பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். அடுத்தது ஸ்டாக் என்ட்ரி பண்ண, அதாவது இன்வேர்ட் அவுட்வேர்ட் சொல்லல. ஸோ இன்வேர்ட் பண்ணது இது இந்தமாரி ரிமார்க்ஸ் நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதனுடைய ரிமார்க்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இது எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாக் என்ட்ரிலே இன்வேர்ட் அவுட்வேர்ட் என்னென்ன ப்ராசஸ் அதில் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட், நம்ம எத்தனை டைம் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான ரீசன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசன் தான் போட்டிருக்கோம், ஷார்ட்டேஜாக இருந்தது அதனால் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன எதனால் இந்த காரணத்துக்காக நம்ம வந்து அந்த ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த ரீசன்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பர்ச்சேஸ், எப்போல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 மந்த்தோடைய ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எடுத்து பார்த்துக்க முடியும். அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ஆர்டர் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஷ்யூவில் இருக்குதா, பெண்டிங்கில் என்னென்ன இருக்குது, இஷ்யூடில் என்ன இருக்குது, எல்லாமே A to Z வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் செக்ஷன்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் ரிட்டர்ன், கொட்டேஷன், எக்ஸ்பென்சஸ், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்கம் இருக்குது, சர்வீஸ் பில்ஸ் எவ்வளோ போயிருக்குது, சர்வீஸ் பில்லிங் எவ்வளோ போயிருக்கு, சர்வீஸ் எவ்வளோ போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து சர்வீஸ், மொத்தமாக சர்வீஸ் எவ்வளோ போயிருக்கு. இப்போ இன்னைய நாளில் ரிப்போர்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த நாளில் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் நடந்திருக்கு, அதுக்கு நம்ம எதுக்கெல்லாம் பில் போட்டிருக்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கலாம். பேமெண்ட் டு சப்ளையருக்கு கொடுத்த பேமெண்ட் என்ன, ரிசிப்ட் என்னென்ன ரிசிப்ட் போட்டிருக்கிறோம், எல்லாமே இந்த ரெக்கார்ட்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ரிப்போர்ட், இது வந்து ஃபைனல் ரிப்போர்ட், டேஷ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி காமிக்கும். இதில் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாகன் வீலாகவே 1 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குது, கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, சன்ட்ரே டெப்டாரில் எவ்வளோ இருக்குது, சன்ட்ரே கிரெடிட்டாரில் எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்றது இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ஸியாக ஒவ்வொரு செக்ஷன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சர்வீஸு, ரிசிப்ட்டு, பேமெண்ட்டு, இன்கம் எக்ஸ்பென்ஸு, ஜிஎஸ்டி சம்மரி அண்டு செஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா? எல்லாமே A to Z வந்து உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் விசிபிள் ஆகிக்கும். இதில் பேலன்ஸ் ஷீட்டு அதேமாரி தான். ஓகே, இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றுக்குள்ளேயும் போனீங்கன்னா அந்த ப்ராஃபிட்கான ரீசன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க சப்ளையருடைய டீட்டெயில்ஸு வந்து ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்குமே அந்த தொகைக்கான நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே போயிட்டு நம்ம ஒட்டுமொத்தமாக எடுத்துக்க முடியும். ஸோ பிரிண்ட்டு வேணுனாலும் நம்ம பிரிண்ட்டு கொடுத்து
ப்ரிவ்யூ பார்த்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணிக்கலாம். பேமெண்டெல்லாம் என்னென்ன கரெக்டாக ஃப்ளோ நடந்திருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ட்ரையல் பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேங்களா. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் உங்களுக்கு அழகாக பிரித்து கொடுத்துரும். ஓகேங்களா. எவ்வளோ நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட், ஓகேங்களா, அதில் சேல்ஸு எல்லாமே இது பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டு ரொம்ப சூப்பராக கொடுத்துரும். இது நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் வேணுன்னா இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ரைட். ட்ரையல் பேலன்ஸும் இருக்குது. ட்ரையல் பேலன்ஸ் இந்த பர்டிகுலர் டேட்ஸில் நம்ம போட்டு ரிப்போர்ட்டாக ட்ரையல் பேலன்ஸை எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அக்கௌண்ட் புக், கேஷ் புக்கு, டே புக்கு, இன்றைக்கி டேயில் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம், கேஷ் புக்கு, ஜென்ரல் லெஜரு, பேங்க் பேலன்ஸ் புக்கு, சேல்ஸ்மேன் கமிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடைப்பட்ட டைமில் ஒரு பர்டிகுலர் சேல்ஸ்மேன் எவ்வளோ வந்து அவருக்கு நம்ம கமிஷன் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும்போது 10% கமிஷன், சேல்ஸ் கமிஷன் வச்சிடும். இப்போ அந்த சேல்ஸ் கமிஷன் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியாது இல்லை. அப்போது இதை வந்து நம்ம இந்த மந்த் ரிப்போர்ட் எடுக்கும்போது இந்த ஃப்ரெம் 2 கொடுத்துறோம். ஃப்ரெம் அண்ட் 2 கொடுத்துட்டு இந்த சேல்ஸ்மேனுக்கு சேர வேண்டிய கமிஷன் ரிப்போர்ட்டை அழகாக எடுத்துடலாம். ஓகேங்களா. இது எல்லாமே அக்கௌண்ட் புக்கில் என்னென்ன இருக்குது. லெஜர், சப்ளையர் லெஜர், கஸ்டமர் லெஜர், சேல்ஸ்மேன் லெஜர். இப்போ சேல்ஸ்மேன் பர்டிகுலர் சேல்ஸ்மேனுடைய ஒட்டுமொத்த லெஜர் அன்றைக்கி டேவில் என்னென்ன சேல்ஸ் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட் நம்ம கமிஷன் தான் பார்த்துருக்கோம். ஆனால் எத்தனை இன்வாய்ஸ் ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரியணும்ல. ஸோ அந்த இன்வாய்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸ் என்னென்ன பில் போயிருக்குது, இன்வாய்ஸ் டேட் என்ன, கமிஷன் என்ன, அது எல்லாமே உங்களுக்கு அழகாக பிரித்து இந்த இடத்துல கொடுத்துரும். ஓகேங்களா. ரைட். அடுத்தது லெஜரில் கஸ்டமர் லெஜர் சப்ளை பார்த்தோம். அவுட்ஸ்டாண்டிங் அனலைஸ் அங்கே நம்ம பார்த்தா அதே தான். ஸோ இங்கேயுமே அதே சேம். அந்த இது கஸ்டமர் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட், இது சப்ளையரோட அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். ரிசீவபிள் என்ன பார்த்துக்கலாம். ஓகேங்களா. பேயபிள் 0, ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இதில் பேயபிள் என்ன, ரிசீவபிள் என்ன அப்படின்றத ரிப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ எதுவுமே பெண்டிங் இல்லைன்றதுனால உங்களுக்கு எம்டி ரிப்போர்ட்ஸு வந்துடுது. கிரெடிட் டேர்ம் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. கிரெடிட் டேர்ம் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதுவுமே நம்ம ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ 7 days டேர்ம்ஸ் போட்டு நம்ம ஒரு பில் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுமாரி யாருக்கெல்லாம் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கணுமோ எல்லாருடைய ரிப்போர்ட்ஸுமே எடுத்து அவங்கள்ட்ட அவுட்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரைட். அடுத்தது வந்து பெஸ்ட் அண்ட் லோ செல்லிங் ஐட்டம். எது நல்லா ஹையாக சேல் ஆகிருக்கு, எது லோவாக சேல் ஆகிருக்கு இந்த பர்டிகுலர் பீரியட்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹையஸ்ட் சேல்ஸ் வந்து ப்ரோ சாஃப்ட்வேர், சிஎஸ்சி பில்லிங் சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ இந்தமாரி நீங்கள் 1000 ப்ராடக்ட் இருந்தாலும் அது டாப் ப்ராடக்ட் அண்ட் லோ ப்ராடக்ட் வந்து அழகாக வந்து உங்களுக்கு வரிசை பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. ரைட். அடுத்தது ஸ்டாக் என்ட்ரி, ஸ்டாக் இன் அண்ட் அவுட் ரிப்போர்ட். இன் ரிப்போர்ட் ஸ்டாக் எப்போல்லாம் இன் ஆகிருக்குது. ஓகேங்களா. அதனுடைய ரிப்போர்ட்ஸ் இது ஸ்டாக் இன் ரிப்போர்ட். ஸ்டாக் அவுட் ரிப்போர்ட், ஸ்டாக் எப்போல்லாம் அவுட் ஆகிருக்குது அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து நம்ம இங்கே காமிச்சிக்கலாம். ஓகேங்களா. இன் அவுட் ரிப்போர்ட்ஸு. அடுத்தது வந்து சேல்ஸு என்ன இந்த பர்டிகுலர் பீரியட்ஸில் 4 டைப் ஆஃப் ரிப்போர்ட் இருக்குது. இது வந்து சேட் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி காமிக்கும். ஓகே. ஃபினான்ஷியல் இயருடைய ஃப்ளோ மாதிரி காமிக்கும். இதில் நிறைய இது இருக்குது. இது ஒரு மெத்தடில் காமிக்குது ரிப்போர்ட்டு. இது ஒரு மெத்தடான ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா. இது ஒரு டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸு. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே ஒரு டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ். ஓகே. ரிப்போர்ட்ஸில் அடுத்தது சர்வீஸ் பில் என்னென்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பில் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்கம் ரிப்போர்ட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட். இன்கம் ரிப்போர்ட் கமிஷன்ஸ், நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க அக்கௌண்ட்ஸை கூட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அதான் வந்து இன்கம் ரிப்போர்ட்ஸில். ஓகே. இந்த செக்ஷன் ஃபுல்லாக ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டோம். டேக்ஸ் ரிப்போர்ட், சேல்ஸ் ரிஜிஸ்டர் ஃபைலிங் பண்ணும்போது நம்ம ஜிஎஸ்டிஆர் 1(3)B இருக்குது. ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பில் வைஸ் கேட்குறாங்கன்னா பில் வைஸ் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். என்னென்ன டேட்டில் என்னென்ன இதுவாக இருக்குது, என்னென்ன டேக்ஸ் போயிருக்குது, டோட்டல் டேக்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்லை எக்ஸல்லே எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட முடியும். ஓகேங்களா. சேல்ஸ் ரிஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரிஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதாவது சேல்ஸ் ரிட்டர்னு, பர்ச்சேஸ் ரிட்டர்னு, டேக்ஸ் கால்குலேட்டர், இன்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ். அவுட்புட் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்புட் நம்ம எடுக்க வேண்டிய பர்ச்சேஸோடைய இன்புட் டேக்ஸ் எவ்வளோ, சேல்ஸோட அவுட்புட் டேக்ஸ் எவ்வளோ, ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பில் வைஸ் வந்து பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் பில் வைஸ், ஜிஎஸ்டிஆர் 1(3)B, சேல்ஸு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ். ஸோ பர்டிகுலர் மந்த்தை செலக்ட் பண்ணிக்கிறோம். இது மேலே இருக்கிறது வந்து ரிப்போர்ட் ஆன் சேல்ஸு, கீழே இருக்கிறது சர்வீஸ் டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஆன் சர்வீஸில் வந்தக்கூடிய ரிப்போர்ட்டு.
இது வந்து சேல்ஸில் வந்த ரிப்போர்ட்டு, இது வந்து சர்வீஸில் வந்த ரிப்போர்ட். ஓகேங்களா, தனித்தனியாக பிரித்து நம்ம கொடுத்துக்கலாம். ஆடிட்டர் என்ன கேட்குறாங்களோ அது கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா, அப்புறம் வந்து டிசிஎஸ் நம்ம எதுவும் வேலிடேஷன் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் சேல்ஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்னில் டிசிஎஸ் அப்ளிகேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ரிப்போர்ட்ஸையும் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். ரைட், டேட்டா பேஸ் பேக்கப் எடுக்கலாம், பேக்கப்பை ரீஸ்டோர் எடுக்கிறது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் உண்டு. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறது, கஸ்டமர் இம்போர்ட் பண்ணுறது, சப்ளையர் இம்போர்ட் பண்ணுறது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும். இதில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும் இருக்குது, இம்போர்ட் ஆப்ஷனும் இருக்குது. சாம்பிளும் கொடுத்துருக்கோம். இந்த சாம்பிள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிறபடி நீங்கள் ஃபில் பண்ணி ஒன் ஷாட்டாக நம்ம எக்ஸலில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட்டு, கஸ்டமர், சப்ளையர். ஓகேங்களா, இதான் அந்த எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். லாக் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எம்ப்ளாயோடைய ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்க்க முடியும். எப்போல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. லாக் வேணான்னா டெலீட் பண்ணிக்கலாம், வேணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணி ஏதாவது டெலீட்டட் இன்வாய்ஸ் இருந்ததுன்னா அது நம்ம ரீசன் கேட்கலாம். இந்த டைமில் வந்து என்ன டெலீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் கேட்கலாம். இது வந்து ஒரு வெரிஃபை பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். இது வந்து யூசர் ஆக்டிவிட்டீஸ் படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த லாக் ஆக்டிவிட்டீஸ் சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ண கொடுக்கலாம். அடுத்தது பார்கோடில் இது டிஃபால்ட்டாக ஒரு 11 மாடல் இருக்குது. ஓகேங்களா, இதில் A4ன்றது ஃபஸ்ட்டு மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 10 காப்பி வேணும் அப்படின்னா கொடுத்துட்டு A4 கொடுத்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா, இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் A4 ஷீட்டை வாங்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது வந்து பில் ஃபார்மேட் கஸ்டமைசேஷன், இந்த பார்கோட் டிசைன் வந்து கஸ்டம் சைஸில் A4ல் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா, ரைட். அடுத்தது வந்து செட்டிங்ஸில் டேக்ஸ் செட்டிங்ஸ், எஸ்எம்எஸ் செட்டிங், இமெயில் செட்டிங், இவே பில் செட்டிங், யூசர் பர்மிஷன் செட்டிங். இதில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம யூசர்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இதெல்லாம் அலௌடு இல்லைன்ற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். பிரிண்டர் செட்டிங்ஸ், இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் என்ன பண்ணிக்கோம்னா A5 கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் 3 இன்ச் பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா தெர்மல் பிரிண்டர் 3 இன்ச் கொடுக்கலாம். இல்லை தெர்மல் பிரிண்டரில் 3 இன்ச் எக்ஸ்பிரஸ்னு ஒரு மாடல் இருக்குது. A4 A5ல் 2 மாடல், போர்ட்ரைட் ஒன்று, லேண்ட்ஸ்கேப் ஒன்று. இப்போ நான் போர்ட்ரைட்டை செலக்ட் பண்ணி அப்டேட் கொடுத்து நான் ஒரு பில் ஜென்ரேட் பண்ணேன்னா எனக்கு போர்ட்ரைட் மாடலில் வரும். அதை நான் காமிக்கிறேன். ஓகே, இது எல்லாமே ஆட்டோ ரவுண்டப்பு, ஆட்டோ பேக்கப் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செலக்டட் ஃபோல்டரில் அது ஆட்டோமேட்டிக் பேக்கப் வந்து எடுத்துகிட்டே வந்துடும். இது ரொம்ப சேஃபான, ஏன்னா நம்ம வந்து எந்த ஃபோல்டர் சேஃப்னு நினைக்கிறோமோ இப்போ அந்த ஃபோல்டரில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அப்போ சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணும்போது அதை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பேக்கப்பை எடுத்துக்கும். ஸோ மெசஞ்சர் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து செக் ரைட்டர் ஒரு தனியாக ஒரு செக்ஷனில் இருக்குது. செக் ரைட்டர், ஓகேங்களா. செக் ரைட்டர் டெம்ப்ளேட் நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்தந்த பேங்க்குக்கு ஏற்ற டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஏபிசி பேயபிள், ஏபிசி கம்பெனி, F3 கொடுத்து இல்லைனா ப்ளஸ் கொடுத்து நீங்கள் ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து இங்கே வந்து உங்களுக்கு இதுவாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட் ஆகிடும். இதிலே வந்து நான் ஸ்டாம்ப் இல்லாத மாடல், ஸ்டாம்ப் மாடல். இதில் வந்து வேர்ட்ஸ் காமிக்கணும், சர்ஃபிக்ஸ் வேணும்னாலும் சர்ஃபிக்ஸ் வச்சுக்கலாம், பேபிள் இது டீட்டெயில்ஸ் வச்சுக்கலாம். இது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேங்களா, நம்ம அதுக்கேற்ற மாதிரியான செட்டப் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாம்ப்பு ஆப்ஷன், SBI. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேவ் கொடுத்துட்றேன். ஸோ என்ன பிரிண்டர் வந்து வேணுமோ அந்த பிரிண்டரை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற பேப்பர் சைஸ் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். கொடுத்துட்டேன். ரைட்டிங், இது வந்து ரைட் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா SBI பேங்க்கோடைய டெம்ப்ளேட் இருக்குது. டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணி கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக இது ஒரு ஸ்பெஷல் டூல்னே சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் வேர்டெல்லாம் இங்கேருந்தே ஓப்பன் பண்ணுற மாதிரி. இங்கே யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், இங்கே க்ரியேட் பண்ணுற யூசருக்கு தான் நம்ம பர்மிஷன் செட் பண்ண போகிறோம். இந்தந்த பர்மிஷன் அலோடு, இந்தந்த பர்மிஷன் அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி. அதேமாரி ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் பண்ணுறது, கம்பெனியை டெலிட் பண்ணுற ஆப்ஷன்ஸு, வெர்ச்சுவல் கம்பெனின்ற ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன். நெக்ஸ்ட் வெர்ஷன், இதாவது பேசிக்காக நம்ம ஒருத்தவங்க சாஃப்ட்வேர் லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்காக இந்த ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஒரு கிளாரிஃபையாக இந்த டேஷ்போர்ட், பேலன்ஸ் ஷீட்டு,
ஜென்ரல் லெட்ஜர், ஸ்டாக் இன் ஹேண்ட். இந்த மேலே டாப்பில் இருக்கிறது ரீஃபண்ட். இப்போ ஒருத்தவங்களுக்கு பணம் தரணுன்னா இப்போ வந்து ரிசீவ்டு கேஷ் வந்து ஒரு 1500 கொடுக்குறாரு, பில்லோடைய தொகை வந்து 1450, அப்போ நம்ம ரிட்டன் 50 rupees தரணும். ஓகேங்களா, இது வந்து கேஷ் ரீஃபண்ட் கால்குலேட்டர். அடுத்தது கேஷ் டினாமினேஷன். இப்போ ஒருத்தர் வந்து பல்க் அமௌண்ட் கொடுக்குறாரு, அது எண்றதுக்கு நம்ம இந்தமாரி ஷார்ட்டாக நம்ம 200 தாள் எத்தினி இருக்குது, 100 தாள் எத்தினி இருக்குது. ஓகேங்களா, போட்டோன்னா இவ்வளோ அமௌண்ட் கையில் இருக்குதுன்றத ஒரு டினாமினேஷன் மாதிரி நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துடலாம். ஜிஎஸ்டி கால்குலேட்டர். சப்போஸ் நம்ம ஜிஎஸ்டியில் ஒரு டவுட் இருக்குது, இன்க்ளூடிங் டேக்ஸு எக்ஸ்க்ளூடிங் டேக்ஸு எப்படி வந்து பிரிக்குது. இப்போ ஒரு 1500 12% ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டோன்னா கால்குலேட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணுன்னா இன்க்ளூடாக இருந்தால் இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா, அதே எக்ஸ்க்ளூடிங்காக இருந்தால் இந்த வேல்யூ வரும். ஸோ இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடிங் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த ஜிஎஸ்டி கால்குலேட்டரை இமீடியட்டாக நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இது சேல் பண்ணுற விண்டோலையுமே வரும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்சாக்ஷனில் சேல்ஸ் விண்டோ, இந்த இடத்துல கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயே வந்து நம்ம அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டப்புன்னு கிளிக் பண்ணி டேக்ஸ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் திருப்பி நான் ஒரு பில் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி காமிக்கிறேன். F92 கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ்மேன் வந்து யோஷன் வர்மான்றவரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ரோ இப்போ இப்ரோ 14 வந்துடுச்சு. ஸோ அதனால் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல தான் நான் ஸ்ப்ளிட்டட் ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கொடுக்குறது தான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, 7 days கிரெடிட் கொடுத்துருந்தோன்னா கிரெடிட்டை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை எடிட் பண்ணணுன்னா இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, இல்லை ரிட்டன் இது பண்ணால் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஷார்ட் பட்டன்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, ஓகே, இது வந்து கேஷ் ட்ராயர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன். ஒரு முழுக்க ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி கார்டு ப்ராசஸ் ஸ்கேன் பண்ணுறது, அப்ளை ஆன ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸு, நிறைய ஆப்ஷன் வந்து இந்த இன்டர்ஃபேஸஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர். நீங்கள் உங்களுக்கு டெமோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெமோ இன்ஸ்டால் பண்ணி தரேன். ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகே அப்படின்னா இமிடியேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு லோ காஸ்ட்டுக்காக இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் வந்து ரீசேல் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.